பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி கல்பனா அவர்கள் ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரவுண்ட் 2 விளையாட மகாலிங்கம் வாங்க. மகாலிங்கம் இப்போ விளையாட போறாரு ரவுண்ட் 2. அண்ட் ரவுண்ட் 2ல உங்களுக்கான கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ மீதி இருக்க 5 கேட்டகரிஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். டைரக்டர். ஆமாம். என்ன மாதிரி ஒரு சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா டைரக்டர் அப்படின்னு சூஸ் பண்ணனால வெரைட்டி என்னவா வேணாலும் இருக்கலாம். வெரைட்டி எப்படின்னா பாட்டு வர்றதை பொறுத்து பார்ப்போம். எப்படின்னா உங்கள் புது வருட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் நல்லா தொடங்கணும், நிறைய பாடல்கள் பாடணும், நிறைய சக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஓகே, டைரக்டர் கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். எஸ்பி முத்துராமன் அண்ட் பாரதி ராஜா. பாரதி ராஜா சார். ஏன்? ஏன்னா நானும் கிராமத்திலேருந்து வந்தவன் தான். அதிகமாக படங்கள் வந்து பாரதி ராஜா சாருடைய படங்கள் எல்லாமே கிராமத்தை தழுவியே நிறையா இருக்கும். அது அந்த காரணத்தினால. ஓகே, ஸோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. ஸோ பாரதி ராஜா அவர்களுடைய கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆத்தங்கர மரமே அண்ட் இது ஒரு பொன்மாலை பொழுது. எனக்கு தெரியும் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க. நீங்களே சொல்லிருங்களே. இது ஒரு பொன்மாலை பொழுதா? இல்லையா? ஓ நோ. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் கரெக்டாக கெஸ் பண்ணேன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சூஸ் பண்ணுவீங்கன்னு. பட் இந்த ரவுண்டில் ஐ தாட் இது ஒரு பொன்மாலை. ஏன்னா வந்து அது மோர் ஆஃப் ஒரு ஃபீமேல் ஓரியன்டேஷனோட ஸ்டார்ட் ஆகும், ஃபீமேல் வோக்கலோட அப்படின்னு நான் நினச்சேன். அதனால அது டியூட். அது வந்து வைரமுத்து சார் எழுதின ஃபர்ஸ்ட் சாங் இது ஒரு பொன்மாலை பொழுது. ஸோ அதனால் நான் நினச்சேன் இது சூஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அவரும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் தான். ஸோ பட் ஓகே, ஆத்தங்கர மரமே ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அதில் வந்து ஓப்பனிங் வந்து அத்தைக்கு பிறந்தவளே அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் நான் வந்து அத்தை மாமா அப்படின்னா மாமா பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன? ஸோ அப்போ உங்கள் வாழ்க்கையோட ஊடுருவி இருக்கு அந்த பாடல். ஆமாம் ஆமாம், அதனால். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு ஆன்சர் வச்சுருக்காரு. கரெக்டாக இதுதான், நோ டைவர்ஷன். ஓகே, ஸோ மகாலிங்கம் இப்போ ரவுண்ட் 2ல பாட போறாரு ஆத்தங்கர மரமே. அத்தைக்கு பிறந்தவளே, ஆளாகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரையே, பட்டாம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்ததப்போ 3ஆம் திரையணி முழு நிலவானதப்போ மௌனத்தில் இருந்த யானைதான் கேட்பதப்போ. ஆத்தங்கர மரமே, அரசமர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆத்தங்கர மரமே, அரசமர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. ஆத்தங்கர மரமே, அரசமர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மாமனே ஒன்ன காங்காம வட்டியில் சோறு உங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே.
காகுந்தான் கத்தி போனாலோ கதவுதான் சத்தம் போட்டாலோ உன் முகம் பார்க்க ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போனாரு என் முத்த உசுறு போனா மீண்டும் வராது ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே தாவணி பெண்ணே சுகந்தானா தங்கமே தழும்பும் சுகந்தானா அவ்வளவுதான், அப்படிதான் பாடுவோம் நம்ம. பட் அங்க வந்து பாறையில் சுகந்தான் பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா. ஓகே, பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன தப்பு போட்டாங்க? ஐயோ ஐயோ, ரெட் கலர் லைட் எரியுது. செட்டு ஃபுல்லாக ரெட் கலராக எரியுது. ஐயோன்றீங்க. பாறையா இல்லை பாதையான்னு எனக்கும் டவுட்டாக இருந்தது. அதனால தான் உங்களை கேட்டேன் நான். பாறையில் தானா? ஓகே, பாறை மாதிரி அப்படியே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ண சொல்கிறேன். பாறை தான், பாறையில் சின்ன பாதம் சுகந்தானா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேவா? இல்லை, எப்பவுமே 1 2 3 மாதிரி இருக்கும்ல. இன்னொரு முறை ஒரு முறை செக் பண்ணலாம், 2 முறை செக் பண்ணலாம். இந்த முறை சிகப்பு பல்பு எரிஞ்சுது. ஈவன் நம்பர்லாம் செக் பண்ணக்கூடாதா? ஆட்ல 1 2 3 தான் வந்தாகணுமா? ஆமா, தேர்ட் டைம் செக் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. சரி, ஓகே. மகாலிங்கம் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கனால இன்னொரு முறை நம்ம சிஸ்டமை செக் பண்ண சொல்ல போகிறோம். 3வது முறையாக சரியா இல்லையான்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short commercial break. இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டலாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டலாம். ஸோ மகாலிங்கம், கூலாக இருக்கீங்களா, டென்ஷனாக இருக்கீங்களா? இல்லை, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அது கரெக்ட். இது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 1 2 தேர்ட் டைம் செக் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் செக். தளபதி, எங்கள் தளபதி. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அதனால நம்ம ரீசெக் பண்ணதில் நீங்கள் சொன்ன பதில் தான் சரி அப்படின்னு வந்திருக்கு. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்கள் தான். ரெடியா? வாங்க 20,000 rupeesக்கு. ஆல்ரைட். ஸோ கல்பனா இப்போ விளையாட போகிறாங்க ரவுண்ட் 3. அண்ட் ரவுண்ட் 3ல உங்களுக்கான கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ ஆல்ரெடி என்னென்ன சூஸ் பண்ணிட்டீங்க? ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் சிங்கர் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ மீதி இருக்க இந்த 4 கேட்டகரிஸில் எது சூஸ் பண்ண போகிறீங்க? மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவங்க இல்லாமல் பாடகர்கள் இல்லை. ஆமாம், அவரே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பாடலின் தாய். மியூசிக் டைரக்டர் கேட்டகரியில் யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா அவர்கள். இல்லைங்க, அடுத்த ஆப்ஷன் அண்ட் மணி சர்மா. அவருக்கும் ஏன்னா இசைஞானி இளையராஜா அங்கிள் வந்து ராஜா அங்கிள் கிட்டக்க நாங்கள் பாடியிருக்கேன். அண்ட்
வெரி அடுத்த ஜென்மத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு. என்ன ஒரு பதிவு, ஓகேவா? என்ன ஒரு பதிவு. கேமரா பார்த்து நல்லா ஒரு வாட்டி. அடுத்த ஜென்மத்துல ஐ லவ் யூ அங்கிள். சாரி அடுத்த ஜென்மத்துல ஐ மேரி யூ அங்கிள். திஸ் ஜென்மம் ஐ லவ் யூ அங்கிள். மணி சர்மா சார் வந்து அவரும் எனக்கு ஒரு விதத்துல குரு மாதிரி. ஏன்னா எனக்கு என்னோட ஃபீல்டில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து 3.5 வயசுலேருந்து நடிக்கிறது, டப்பிங் பேசுறது, பாடுறது இருந்தாலும் அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அடல்ட்டாக அகைன் என்னுடைய ஒரு ரீஎன்ட்ரி கரியரில் வந்து தெலுங்கு திரைப்படங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மணி சர்மா சார் தான். அவர்கிட்டக்க நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பல வருஷமாக வந்து அவர்கிட்ட உதவியாளராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பாட்டு ட்ராக்ஸ் பாடியிருக்கேன், இன்ஸ்ட்ருமெண்ட் செஷன்ஸ் எடுத்திருக்கேன், வாய்ஸ் செஷன்ஸ் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய நல்ல அனுபவங்கள் நிறைய கிடைச்சது எனக்கு மணி சர்மா சார் கிட்ட. மணி சர்மா சாரும் வந்து பயங்கரமான ராஜா சார் பைத்தியம். அப்படி குருகாருன்னு எப்பவுமே அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐ திங்க் சின்ன குருவோட பெரிய குரு அவரையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இசை ஞானி இளையராஜா அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாடல்கள் வருதுன்னு பார்க்கலாம். சொர்க்கமே என்றாலும் ஓங்குத்தமா ஏங்குத்தமா. சொர்க்கமே என்றாலும் 100% டெஃபினட்டா கெட் த்ரூ பண்ணிடுன்னு எனக்கு. அதுவும் நல்ல சாங்ல ஓங்குத்தமா ஏங்குத்தமா. அதுவும் ஓங்குத்தமா வந்து அகைன் இட்ஸ் மேல் சோலோ. யா, பட் நான் அஃப்கோர்ஸ் மேல் சோலோஸும் நான் வந்து நிறைய பாடுறது உண்டு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சாங் அவ்வளோதான். அந்த சாங்கினுடைய பல்ஸ் வந்து நம்மளால கரெக்டாக பிடிச்சி பாட முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்க்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நான் எப்பவுமே வந்து மேல் சோலோ ஃபீமேல் சோலோ பாடக்கூடாது அப்படிலாம் எனக்கு அந்த சாங் பிடிச்சது அப்படின்னா ஐ டோன்ட் கேர், சந்தோஷமா இறங்கி ப்ரெசென்ட் பண்ணுவேன். அந்த விதத்தில் நிறைய நான் பாட்டு கேட்டிருக்கேன், நிறைய பாடல்கள் தெரியும், பாடியிருக்கேன். ஆப்வியஸ்லி சொர்க்கமே என்றாலும் நிறைய முறை நான் பாடியிருக்கேன். அப்படியா? ஏன்னா டெஃபினட்டா ஐ திங்க் ஐ வில் கிராக். ராஜா சார் மியூசிக், அவருடைய தம்பி கங்கை அமரன் எழுதின பாடல் அண்ட் ரொம்ப அழகான லிரிக்ஸும் கூட, ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் வரிகள் கூட. ஐ திங்க் ஐ ஷுடன்ட் மிஸ் திஸ். டெஃபினட்டா பாடிடுவேன் நினைக்கிறேன். ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க கல்பனா. ரவுண்ட் 3ல இப்ப பாட போறாங்க சொர்க்கமே என்றாலும். பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா. அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா. ஓடும் பல காரு வீணாடம் வரம் பாரு ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா. அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா. பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா. அட என் நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீழாகுமா.
போல அட இங்க உள்ள வாழ்க்கை ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்க போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. இது கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? சரி, நான் சேஃபர் சைடு வேணா லைஃப் லைன் யூஸ் பண்ணட்டுமா? ஷூர், டெஃபினட்டாக. ஏன்னா இதில் வந்து 2 லைன் நீங்கள் சொல்லணும். ஸோ கரெக்டான லிரிக்கா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் எனக்கு என்னென்ன லைஃப் லைன் இருக்கு? ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு கூட யாரும் இல்லாதனால ஆஸ்க் ஃப்ரெண்டுன்ற ஹெல்ப்லைன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்கிற 2 வந்து ஒன்று ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இன்னொன்று பிக் த வேர்ட். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் போயிடுறேன். ஸோ கல்பனா 3வது ரவுண்டில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆப்ஷன் கேட்குறாங்க, ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் see என்னென்ன பிளாங்க்ஸ் ஃபில் ஆகுதுன்னு பார்த்துடலாம். டேஷ் உள்ள டேஷ் டேஷ் எங்கே டேஷ் சொல்ல அப்படின்னு வந்திருக்கு. சரி, ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை, அது கன்ஃபார்ம்ட். இதை எங்க போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். தப்புன்னா சொல்லிடு ஷர்மா, அப்படியே போயிடுறேன். இருங்க அது எப்படி உங்களால அப்படி விட முடியாது. வெயிட் பண்ணுங்க. இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்க போய் சொல்ல. லெட்ஸ் செக் கல்பனாஸ் ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், 20,000 thank you. ஜெயிச்சிருக்கீங்க. டெஃபினட்டா அது இந்த சாங் நீங்க நிறைய தடவை பாடியிருக்கேன்னு வேற சொன்னீங்க. ஸோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த எங்கே அப்படிங்கிறது வந்து பாடுறப்ப நம்மளுக்கு தெரியாது, பட் லிரிக்கலாக அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது தான் இங்கே வரப்போகுது. ஸோ அந்த எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபில் இந்த பிளாங்க்ஸில் வந்து ஃபில் ஆயிருக்கு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்பனா ரவுண்ட் 3ல 20,000 rupees ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லிரிக்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இந்த ஷோவில் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பட் அதை வந்து ஷீஸ் காட் இட் ரைட். ஒரு ஹெல்ப்லைனையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மகாலிங்கம் அடுத்த ரவுண்டை வின் பண்ணுறாரா இல்லையான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி கல்பனா அவர்கள் ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாலியாக அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து நம்ம மகாலிங்கம் ரவுண்ட் 3 விளையாட ரெடியா? ரெடி, வாங்க. அண்ட் ரவுண்ட் 3ல உங்களுக்கான கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சார். ஓகே, ஸோ அந்த 2 கேட்டகரிஸும் இட்ஸ் ஃப்ரோசன். இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது. மீதி இருக்க 4 கேட்டகரிஸில் ஏதாவது நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணலாம். ஆக்டர் இருக்குது, லிரிசிஸ்ட் இருக்காங்க, சிங்கர் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியில் யாரை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஹீரோ. ஆக்டர். ஆக்டர். ஓகே, ஆக்டர் கேட்டகரி. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ரஜினி சார். ரஜினி சாரா? பட் இப்போ ஆக்டர் கேட்டகரியில் உங்களுக்கு யார் யார் வராங்கன்னு பார்த்துடலாம். தனுஷ் அண்ட் பிரசாந்த் அப்படின்னு 2 ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவர் ரியாக்ஷனே பயங்கரமா இருக்கு. தனுஷ் வந்து இப்போ லேட்டஸ்டா நிறைய சாங்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஏதாவது நல்ல ஃபேமஸான பாடல் வரலாம். பிரசாந்தும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அவரது வந்து நிறைய நாள் முன்னாடி வந்த சாங்ஸும் இருக்கலாம், இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த சாங்கும் இருக்கலாம். அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தனுஷ் சாரோடது. தனுஷ் சாரோட பாடல்கள் நிறைய கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போலாம் வந்துக்கிட்டு இருக்கு நிறையா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது பாட்டு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு இல்லை இப்போ பாடலாம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியும். குழந்தைய கொண்டு டங்கா மாதிரி அந்த மாதிரிலாம். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். இருந்தாலும் எனக்கு லிரிக் மனப்படமாக தெரியும். டங்கா மாதிரி லிரிக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். தெரிஞ்சே இப்படி ஒரு சாங்குன்னு எதிர்பார்க்குறீங்க. பட் எனிவே, பட் தனுஷ் நிறைய பாடல்கள் இப்போ எந்த சாங்குன்னு தெரியல, பார்க்கலாம். தனுஷ் கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஊதுங்கடா சங்கு அண்ட் போ இன்று நீயாக. சகுனமே சரியில்லையே. சங்கு ஊதியாச்சு. ஸோ 2மே ஒரே திரைப்பட பாடல்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு. ஊதுங்கடா சங்கு கொஞ்சம் நீங்க பாடுவீங்கன்னு எனக்கு தோணுது இல்லையா? போ இன்று நீயாக ஒரு மெலடி சாங். ஆமாம். இல்லை, 2 சாங்குமே நான் வந்து கேட்டிருக்கேன், ஆனால் பாடினது கிடையாது ஆக்சுவலி. ஓகே, அதை லிரிக்லாம் மனப்படமாக தெரியுமான்னு தெரியல.
லிரிக் இங்க வரும். டியூன் தெரிஞ்சா நீங்க ஏதாவது ஒரு சாங் ட்ரை பண்றதா இருந்தா பண்ணலாம். ஏன்னா நீங்க இன்னும் எந்த ஹெல்ப்லைன்ஸ் யூஸ் பண்ணல. எனக்கு இந்த 2 பாடல்களுமே எனக்கு அந்த டியூனு சரியாக தெரியல. கொஞ்சம் உட்காந்து அக்கா கல்பனா அக்கா பாடுறதை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட். ஸோ மகாலிங்கம் ரவுண்ட் 3ல வந்து 2 பாடல்களும் தெரியாது அப்படின்னு சொல்லி குவிட் பண்றாரு ஷோல இருந்து. இவருக்கான செக் 10,000 ரூபாய்க்கான செக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் அந்த ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். லிரிக் எல்லாமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கல்ல. இந்த மாதிரி ஷோலாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பாடி டிராவல் பண்ணிருக்கலாம் ஷோல. ஆமா, பார்த்து காப்பி அடிச்சே பழக்கமாயிடுச்சு. ஐ திங்க் அது மோஸ்ட் ஆஃப் தி சிங்கர்ஸ், ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் சில மேடை கச்சேரிகள்ல பாடுற சிங்கர்ஸ்க்கு வந்து நிறைய லிரிக்ஸ் இல்லை ஒரு சில சிங்கர்ஸ்லாம் ஆமாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க, பார்வையற்றவர்கள். ஆப்வியஸ்லி அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் பாடணும். அப்போ அவங்களோட மெமரி வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கோவை முரளி அங்கிள்னு சொல்லி டிஎம்எஸ் சார் குரலில் பாடுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 பாடல்களுக்கு மேலே லிரிக்ஸ் பார்க்காம பாடுவாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் அண்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸில் வந்து நிறைய லிரிக்ஸ் பார்த்து பாடுற அந்த யூசேஜில் வந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஸோ எனிவே மகாலிங்கம் வளர்ந்து வரும் ஒரு கலைஞர், நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சாங்ஸ் பாடணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன் தி ஷோ. ரொம்ப நன்றி. இந்த ஷோவில் என்னை பாடுறதுக்கு வாய்ப்பு வழங்கி அந்த புதியகம் சேனல்ஸ் எல்லாருக்குமே என்னை மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. மகாலிங்கம் அவர்கள் ரவுண்ட் 3லேருந்து குவிட் பண்ணிட்டாரு. சாங்ஸ் எனக்கு தெரியாது, கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி 10,000 rupees ஜெயிச்சுட்டு இங்கே உட்காந்து ஷோ ரசிக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. பட் கல்பனாக்கா என்ன ரவுண்ட் 4 ட்ரை பண்ணலாம் வாங்க. நான் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை என் தம்பி நேரையே பாக்குறேங்கிறாருமா. நான் என்ன பண்ணட்டும்? வந்து காட்டுதான் செய்வேன். கல்பனா அவர்கள் இப்போ பாட போறாங்க. அண்ட் திஸ் இஸ் ரவுண்ட் 4. அண்ட் ரவுண்ட் 4ல உங்களுக்கான கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆல்ரெடி 3 கான். மீதி இருக்க 3ல் எதை சூஸ் பண்ண போறீங்க? ஃபார் அ சேஞ்ச் வந்தா வராட்டி ஆக்டர். ஆக்டர் கேட்டகரியா? ஆமாம், வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு வந்ததுன்னா அதான் சொல்லிட்டு முதலிய வந்தா வராட்டி செக் பண்ணிடலாம். ஆக்டர் கேட்டகரியில் இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் விஜய் அண்ட் பரத் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ். சத்தியமா விஜய் சார் தான். எனக்கு பரத் சார் ஒண்ணுமே தெரியாதுங்க. டெஃபினட்டா விஜய் சார் பார்க்கலாம். விஜய் சார் நிறைய மாஸ் சாங்ஸ்லாம் இருக்கு. ஒரு டுவெட்டோ ஏதாவது மாற்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நல்ல நேரம் பார்க்கலாம். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கேட்டகரியில் என்னென்ன பாடல் வருதுன்னு பார்க்கலாம். ஆஹா, ஆள் தோட்ட பூபதி, தொட்ட பெட்ட ரோட்டு மேல. வேற வழியில ஐ ஹாவ் டு செலக்ட் ஆள் தோட்ட பூபதி பிகாஸ் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு அந்த பாட்டுல வந்து சிம்ரன் ஆடுற மாதிரி வீட்டுல நிறைய தடவை நான் ஆடி ஆடி பார்த்துருக்கேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தொட்டபெட்டா ரோட்டு மேல. வந்து ஆக்சுவலா விஜயண்ணாவே பாடினது அவங்க அம்மாவோட ஷோபா மேடமோட சேர்ந்து பாடின பாட்டு. அது ரொம்ப பழசு, அதுவும் கேட்டிருக்கேன். பட் ரொம்ப ஓல்ட் சாங், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஆல் தோட்ட பூபதி ஷுட் சேவ் மீ நினைக்கிறேன். அண்ட் மணி சர்மா சாரோட மியூசிக். ஓகே, லெட் மீ see. சரி, ஸோ ரவுண்ட் 4ல வந்து கல்பனா அவர்கள் ஆள் தோட்ட பூபதி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. இவ முத்தமெல்லாம் ஒரு குத்தாலம்மா, இவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா. காதல் கல்யாணத்தை அந்த சாமி செஞ்சானடா.
I mean. தொட்டு தொட்டு பேசும் பூங்கொடி தூக்கம் கெட்டு போனே நானடி உள்ளுக்குள்ளே ரத்தம் ஊறுதே உன்னால் ஆசை எல்லை மீறுதே ஹே தொண்டில் சிக்காத மீன் ஒண்ணு துள்ளி குதிப்பத பார்த்துக்கடா ஆடும் ஆட்டத்தை கண்டதாலே ஆயுள் கைதியானே நடா இவ கட்டுடல் ஒரு கல்லூரிதான் அதில் கல்வி கற்க நான் வந்தேனடா வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்ல ஓர பார்வையால என்ன ஓங்கி அரைஞ்சவளே அட ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா சிக்கு புக்கு சிக்கு ரயிலுடா இவ சேல கட்டி வந்தா மயிலுடா மோகத்தாலே உள்ளம் நோகுதே மூங்கில் காடாய் தேகம் வேகுதே ஹே பட்டு சேலை போல் என்ன நீயே சுத்தி சுத்தி கட்டிக்கொடி பாதி கண்ணால நீயும் பார்த்தா பட்டினத்தாரும் கோவலந்தா இவ கன்னி ராசி நான் கண்ணன் ராசி நம்ம ஜாதகத்தில் இனி நல்ல ராசி வாடி பட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்ல ஓர பார்வையால என்ன ஓங்கி அரைஞ்சவளே. ஓகே, கச்சேரி முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். என்ன ஒரு பியூட்டினா, உண்மையா சொல்ல போனா இந்த பாட்டெல்லாம் வந்து பை ஹார்ட் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. ஆப்வியஸ்லி ஃபீமேல் சாங்கே வந்து பை ஹார்ட் பண்ண மாட்டோம் கரெக்ட். யூஸ்வலா இந்த மாதிரி சாங் சில பாடல்கள் கேட்கறதுனுடைய இம்பாக்ட் வந்து நமக்கே தெரியாம இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, பட் பிரெயின் எப்படிலாம் ட்ரிகர் பண்ணி அதை வெளில எடுத்துட்டு வருதுங்கிறத பொறுத்து. ஒரு வேர்டா சொல்வீங்களா? ஏ பட்டு சேலை போல் என்ன நீயே சுத்தி சுத்தி கட்டிக்கடி பாதி கண்ணால நீயும் பார்த்தா பாதி கண்ணால நீயும் பார்த்தா பட்டினத்தாரும் கோவலந்தான் பட்டினத்தாரும் கோவலந்தான் பட்டு சேலை போல் என்ன நீயே சுத்தி சுத்தி கட்டிக்கடி பாதி கண்ணால நீயும் பார்த்தா பட்டினத்தாரும் கோவலந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சரை இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். We give it to you. So congratulations, round 4, 30,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க and I'm so happy for you. Thank you. Let's take a short commercial break. இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டலாம். பாடாத பாட்டெல்லாம் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டலாம். வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டர் தான் நம்ம ஷோவில் இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுத்த சேஃப் ஜோனையும் தாண்டிட்டீங்க. அதாவது நம்ம லாஸ்ட் இயர் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணோம். அதில் கடைசி எபிசோடாக ஒரே ஒரு சிங்கர் வந்து 30,000 வரைக்கும் வந்தாங்க. அதுதான் ஒரே ஒருத்தர் வந்தது. மற்றவங்க எல்லாம் இந்த ரவுண்ட் வரைக்கும் வந்தாங்க, பட் அவுட் ஆகி இல்லை ராங் ஆன்சர்ஸ் கொடுத்து குவிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த ரவுண்ட் 50,000க்கு விளையாட போறீங்க. ஸோ 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 ஹாப்பி.
நன்றி. எனக்கு இனிமே தான் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா see sometimes luck also plays a role. Very true. இந்த மாதிரி பாட்டு டக்குன்னு கிடைச்சது. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது சாங் பிடிச்சி கேட்கறது அவ்வளோதான். ஆழ்தோட்ட பூபதியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பெப்பி நம்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்பர், பிடிக்கும். பட் ஏன் கேட்குறேன் என்ன, ஆனால் எதுவோ கற்றது வந்து என்றைக்குமே ஏதோ கை கொடுக்குறது அப்பப்போ சந்தோஷம். ஓகே, ஆனால் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்க்கு நீங்கள் விளையாட போகிறீங்க. 50,000 ருபீஸில் அந்த பாடலில் வந்து 6 வரிகள் blank ஆகிடும். இதுதான் என் முழு ஆப்பு. ஸோ இப்போ வந்து 30,000ல் பார்த்தீங்கன்னா 4 வரி மட்டும் blank ஆச்சு. இப்போ 6 வரி blank ஆக போகுது 50,000ல். பட் we never know, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பாடலாக இருக்கலாம். அந்த 6 லைன் வந்து எப்படி வேணாலும் போகலாம். அது பல்லவியில் இருக்கலாம், சரணத்தில் இருக்கலாம், 2 லைன்ஸாகவும் போகலாம், இல்லை 4 and 2 அப்படியும் blank ஆகலாம். பட் ஒரு 6 லைன்ஸ் blank ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் வருதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி கேட்டகரிஸ் இதோ: மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆல்ரெடி 4 கேட்டகரிஸ் ஃப்ரோசன். மீதி உங்களுக்கு 2 ரவுண்டில் 2 கேட்டகரி பாக்கி இருக்குது. லிரிசிஸ்ட் அண்ட் டைரக்டர். லிரிசிஸ்ட் அண்ட் டிரெக்டர் பாக்கி இருக்குது. இந்த ரவுண்டுக்கு யாரை சூஸ் பண்ண? I'll go with safe side lyricist. லிரிசிஸ்டா ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் டேரக்டர்னு வரும்போது ஏதாவது விவகாரமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு. அப்படி சொல்கிறீங்க. அதனால் ஆக்சுவலாக போன ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 30,000, அதாவது அந்த சேஃப் ரவுண்டை வந்து தாண்டறதுக்கே ஒரு லிரிசிஸ்ட் தான் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கபிலன் அவர்கள். ஸோ கபிலன் சார் என்னுடைய ரொம்ப நல்ல நண்பரும் கூட. அண்ட் லிரிசிஸ்ட் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்க. லெட்ஸ் சி உங்களுக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம். வாலி சார் அண்ட் கங்கை அமரன் சார். கங்கைமரன் அங்கிளோட பாடல்களும் நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல அற்புதமான சில பாடல்கள்லாம் கங்கைமரன் அங்கிள் எழுதியிருக்காங்கன்னு பப்ளிக் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி சில பாடல்கள் அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய மகனுடைய வெங்கட் பிரபு சார் திரைப்படங்களை எழுதிட்டு இருக்காரு. ஆமா, ரொம்ப ஜனரஞ்சகமான பாடல்களும் எழுதியிருக்காரு. சோக பாடல்கள், காதல் பாடல்கள், ஆழ்ந்த அர்த்தமுள்ள பாடல்களும் நிறைய அமரங்கள் எழுதியிருக்காங்க. பட் ஸ்டில் என்னுடைய ஒரு சின்ன கெஸ், அங்கிளுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எனக்கு பெருசாக தெரியாது. வாலி அங்கிள்து ஓரளவுக்கு தெரியும். அவங்க எல்லாம் பெரிய சமுத்திரம், ஏதோ கொஞ்சம் அப்படி முங்கி எழுந்திரிச்ச ஒரு அனுபவம் தான் எனக்கு சொல்லுவேன். பட் எங்கள் அப்பா அம்மாலாம் நிறைய வாலி சாரோட பாடல்கள் நிறைய கேட்பாங்க. ஒருவேளை எனக்கு பழைய பாடல்கள்ல இருந்து ஏதாவது என்னோட லக், எனிவேஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபன், அவ்வளோதான். எதுனாலும் செலக்ட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் கண்டிப்பா. பட் இப்போ ரீசெண்டா வந்த மரியான் வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியாது எந்த சைட்ல இருந்து வரப்போகுதுன்னே தெரியாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் 180 டிகிரி. பார்க்கலாம். வாலி சார் செலக்ட் பண்ணி. வாலி கேட்டகரியில் கல்பனா அவர்களுக்கான ஆப்ஷன்ஸ்: மெர்க்குரி பூக்கள் அண்ட் மாருகோ மாருகோ. I'll go with மாருகோ மாருகோ. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன் மெர்க்குரி பூக்கள் செலக்ட் பண்ண? அதுவும் நல்ல சாங் தான். மெர்க்குரி பூக்கள் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் தெரியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப் லைன் இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. பிக் த வேர்ட் அப்படிங்கிற லைஃப் லைன் பாக்கி இருக்கு. பட் இதில் வந்து 6 லைன்ஸ் blank ஆக போகுது. எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் அது blank ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் சி ரவுண்ட் 5ல உங்களுக்கான பாடல் ஏதோ மாருகோ மாருகோ. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. காசக்கா காசக்கா, பூசக்கா பூசக்கா, மாலையில் ஆடிக்கோ, மந்திரம் பாடிக்கோ. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. கண்மணி கண்மணி, கொஞ்சினி கெஞ்சினி, மாலையில் ஆடனி, மந்திரம் பாடனி. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. மாருகோ மாருகோ மாருகை, ஜோருகோ ஜோருகோ ஜோருகை.
ஆசையாக பேசினால் போதாதம்மோய் அச்சத்தோடும் அல்ல ஐயோ சோவே சும்மா இரு சோவே 6 லைன் இருக்கு டோட்டலா. இங்க வந்து 2 லைன் தான் இப்போ blank ஆயிருக்கு. இன்னொரு 4 லைன் blank ஆகும். ஆசையாக பேசினால் போதாதம்மோய் தாகத்தோடு மோகம் குத்திராதம்மோய் இருங்க, அவங்க என்ன அத்திரம் பாத்தினாலாக ஆசையா பேசினால் போதாதமோ. அடுத்த லைன் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? தாகத்தோட மோகம் என்றும் தீராதம்மோ. தாகத்தோடு மோகம் என்றும் தீராதமோ. இப்போ பிக் த வேர்டை இங்க யூஸ் பண்ண போறீங்களா இல்ல இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம போவோமா? சரி, பிக் த வேர்ட்ஸ். பிக் த வேர்ட் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. உங்களுக்கான வார்த்தைகள் இங்க வந்திருக்கு. போதாதமோ என்றும் தாகத்தோடு பேசினால் ஆசையாக பேசினால் போதாதம்மோய் தாகத்தோடு மோகம் என்றும் போகாதம்மோய். ஃபர்ஸ்ட் தீராதமோய் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? தீராதம்மோய் கரெக்ட். நல்லா இருந்தவளையும் குழப்பி விட்டுட்டீங்க எல்லாரும். இல்ல ஏன்னா இப்போ நீங்க வேற பதில் சொன்னனால நான் just ஓகே, இப்போ அந்த லைனுக்கு ஃபில் அப் பண்றதுக்கு தான கொடுத்திருக்காங்க. ஆமா, அதாவது blank வந்து அந்த blanksக்கான வார்த்தைகள் கீழ இருக்கு. ஆசையாக பேசினால் போதாதம்மோய் தாகத்தோடு மோகம். அதுக்கு மீதி 3க்கு you have to fill it. யோ, இது எதுக்கு எனக்கு லைஃப் லைன் கொடுக்குறீங்க நீங்க? நல்லா கதையா இருக்குதே. அப்படியே லைன் ஃபுல்லா கொடுத்துட்டு அப்படியே பாடிடுவாங்களேன்றனால தான். ஆக மொத்தம் முடிவில் இருக்காங்க, அது மொத்தம் தெரியுது எனக்கு. ஆசையாக பேசினால் போதாதம்மோய் தாகத்தோடு மோகம் என்றும் தீராதம்மோய். அதே ஃப்ரீஸ் பண்ணி போமா? சிக்கையா ஆசையாக பேசினால் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. ஆசையாக பேசினால் போதாதம்மோய் என்ன சொன்னீங்க? தாகத்தோடு மோகம் என்றும் தீராதம்மோய். இதுதான் ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்ததுனால சரி இந்த ஹெல்ப்லைன் இங்க யூஸ் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, இதை லாக் பண்ணிப்போம். ஸோ கல்பனா அவர்கள் ஃப்ரீஸ் பண்ண வரிகள் இங்க இருக்கு. பிக் த வேர்ட் ஹெல்ப்லைனையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஆக்சுவலாக இங்கே பிக் த வேர்டில் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்ன அதே பதில் தான். ஸோ அவங்க சொன்ன வரிகள் ஆசையாக பேசினால் போதாதம்மோய் தாகத்தோடு மோகம் என்றும் தீராதம்மோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கல்பனா சொன்ன வரி சரியா இல்லையான்னு பார்க்க போகிறோம். பட் லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பிஃபோர் தட். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டலாம்.